ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாய் பல வீடுகள்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தன்னோட பையனை வளர்க்குறாங்க. ம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. ஆமா, அந்த பையன் ஒரு சாதாரண நாள்ல தன்னோட ஃப்ரெண்டோட பைக்கை இரவல் வாங்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போறான். வெறும் 2 தெரு தள்ளி இருக்கிற கடைக்கு தானே? கரெக்ட். அந்த 2 தெரு தூரம் தானே அப்படின்னு நினைச்சு அவன் ஹெல்மெட் போடல. ஆனா அந்த குறுகிய பயணத்துல இருந்து அவன் திரும்பி வரவே இல்ல. ஓ, ஒரு விபத்து. ஆமா, ஒரு சின்ன விபத்து அவனோட உயிரை பறிச்சிடுச்சு. அந்த தாய் துக்கம் தாங்காம கேட்கிற ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா? இனிமேல் நான் யாருக்காக சமைப்பேன்? நிஜமாவே ரொம்ப கனமான ஒரு கேள்வி இது. அந்த வழிய வார்த்தையால சொல்ல முடியாது. கண்டிப்பா. இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு மீட்டிங்கிற்காக தயாராகி கொண்டிருந்தாலும் சரி, இல்லனா புதிய விஷயங்களை கத்துக்கொள்ளும் ஆர்வத்துல இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த தாயின் வலிமையான கேள்வியோட தான் நம்ம இன்னைக்கு தொடங்க போறோம். ஏன்னா அந்த வார்த்தைகளோட கணத்தை நம்ம ஆழமா உணர வேண்டியிருக்கு. எந்த ஒரு சட்டமோ இல்ல இன்சூரன்ஸ் பணமோ நஷ்ட ஈடோ அந்த வெற்றிடத்தை நிரப்பாது இல்லையா? நிச்சயமா நிரப்பாது. அதனால தான் இன்னைக்கு நாம சையத் அப்துல் ஹக்கீம் எழுதின ஹர்கர் சே ஏக் சைனிக் அப்படிங்கிற புத்தகத்தோட 10வது அத்தியாயமான எ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அதை மட்டும்தான் ஆழமா விவாதிக்க போறோம். ஒரு தாய் 9 மாசம் சுமந்து பல வருஷம் தியாகம் செஞ்சு வளர்த்த ஒரு உயிர் வெறும் 2 நிமிஷம் செலவழிச்சு ஒரு ஹெல்மெட் போடாததால பறிபோயிடுச்சு. இது ஏதோ டிராஃபிக் ரூல்ஸ் பத்தின சாதாரண புத்தகம் கிடையாது. ஆமா, அதனால ஓகே, இதை நம்ம கொஞ்சம் அன்பேக் பண்ணலாம். சமூக மாற்றத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற அந்த இமோஷனல் அடித்தளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட். தனி மனிதர்களோட பொறுப்புலேருந்து தான் இது ஆரம்பிக்குது. ஏன்னா மனித இயல்பு எப்போதுமே எனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்துல தான் இயங்குது. நம்ம டெய்லி வண்டி ஓட்டுறோம், விபத்து இல்லாம வீடு திரும்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதாவது அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ். எக்ஸாக்ட்லி. ஒரு குறுகிய தூரம் தானே அப்படின்னு ஹெல்மெட் போடாம போறது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, சொல்லுங்க. பக்கத்து தெருவுல இருக்க கடைக்குத்தானே போறோம் அப்படின்னு வீட்டின் முன்கதவை முழுவதுமாக திறந்து வச்சுட்டு போறதுக்கு சமம். திருடனுக்கு தூரம் முக்கியமல்ல, அவனுக்கு தேவை வாய்ப்பு தான். விபத்தும் அப்படிதான். இங்க நான் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லிக்க விரும்புறேன். திறந்த கதவு வழியா திருடன் உள்ள வர்றதுக்கு அவன் தனக்கான வாய்ப்பை தேடுறான். ஆமா. ஆனா ஒரு விபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பை நாமே உருவாக்கி கொடுக்கறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அது ரொம்ப உண்மையான ஒரு பாயிண்ட். உளவியல் ரீதியா இத ஆப்டிமிசம் பயாஸ் அல்லது அதீத நன்னம்பிக்கை அப்படின்னு சொல்வாங்க. அதாவது மோசமான விஷயங்கள் எல்லாம் மத்தவங்களுக்கு தான் நடக்கும், நமக்கு நடக்காது அப்படின்னு மூளை நம்மள நாமே ஏமாத்திக்கிற ஒரு நிலை. சோ டெய்லி வண்டி ஓட்டுறது ஒரு ரொட்டீனா மாறிடுறதால அந்த வண்டி எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிற பயத்தை மூளை ஆஃப் பண்ணிடுது. எக்ஸாக்ட்லி, ஆஃப் பண்ணிடுது. அதனால தான் ஆசிரியர் திரும்ப திரும்ப வைக்கிற கோரிக்கை பத்திரமா வீடு திரும்புங்க அப்படிங்கிறது தான். ஆமா, நாம செய்யற ஒவ்வொரு சின்ன தவறும், அதாவது வண்டி ஓட்டும்போது போனை பாக்குறது, இல்ல குறுகிய தூரம் தானேன்னு சீட் பெல்ட் போடாம போறது, எல்லாமே தப்பு தான். இதெல்லாம் வீட்டுல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களோட நம்பிக்கைய ஒவ்வொரு நொடியும் உடைக்குது. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் கேளுங்க. இந்த எனக்கு எதுவும் ஆகாதுன்ற ஆபத்தான மைண்ட் செட் எங்கிறது தொடங்குது? திடீர்னு ஒருத்தருக்கு 20 வயசுல இது வந்துடுறது இல்லையே. இதை நம்ம கொஞ்சம் பிகர் பிக்சரோட ஹேக் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கான விடை நாம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கு. எந்த இடம் அது? அது தான் உங்களோட காரோட பின்னிருக்கை, அதாவது பேக் சீட். பேக் சீட், ஓகே. சாலை பாதுகாப்பிற்கான முதல் வகுப்பறை பள்ளிக்கூடம் கிடையாது. அது வீட்டோட அமைப்புல இருந்தும் குழந்தை பருவத்தில இருந்தும் தான் தொடங்குதுன்னு ஆசிரியர் ரொம்ப ஆழமா பதிவு செய்றார். ஏன்னா குழந்தைங்க நாம சொல்றத கேக்குறது இல்ல, நாம செய்யறத தான் கூர்ந்து கவனிக்கிறாங்க. கரெக்ட். ஒரு அப்பா சீட் பெல்ட் அணியாம வண்டி ஓட்டினாலோ அல்லது ஒரு அம்மா சிக்னலை மதிக்காம போனாலோ, ஓ இதுதான் சரி, பெரியவங்க இப்படிதான் செய்வாங்கன்னு குழந்தைங்க மனசுல பதிஞ்சிடுது இல்லையா? ஆமா, ஆழமா பதிஞ்சிடுது. நாம வாய் வார்த்தையா என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் நம்மளோட செயல்கள் தான் அவங்களுக்கான முதல் பாடப்புத்தகம். இத படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. குழந்தைங்க பெரியவங்களோட பழக்க வழக்கங்களை எப்படி அப்சர்வ் பண்ணி உள்வாங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உளவியல். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? பெரியவங்க தங்களை யாரும் கவனிக்கல அப்படின்னு நினைக்கும் போது செய்யற விஷயங்களை தான் குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சு ஃபாலோ பண்றாங்க. அப்போ அந்த பிறர்கையில உட்கார்ந்துருக்கிற குழந்தை நாம ஒரு சிக்னலை தாண்டும் போதோ இல்ல வண்டி ஓட்டும் போது போன்ல பேசும்போதோ அவங்க உங்களை ஜட்ஜ் பண்றதில்ல, மாறா சட்டம்ங்கிறது போலீஸ் இருந்தா மட்டும் மதிக்க வேண்டிய ஒண்ணு, மத்த நேரங்கள்ல நம்ம சௌகரியம் தான் முக்கியம்னு ஒரு தவறான ரூலா உங்க மனசுல எழுதிக்கிறாங்க. மை காட்! ஆக ஒரு 14 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இந்த எல்லா தவறான பழக்கங்களையும் கத்துக்குது. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அரசாங்கம் என்னதான் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு பிரச்சாரம் பண்ணாலும் ஃபைன் போட்டாலும் அந்த ஆழமான பதிவை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பத்திரமா வீடு திரும்புங்க அப்படிங்கிற வார்த்தை
வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்லப்படுற ஒரு தினசரி பழக்கமா மாறணும்னு ஆசிரியர் சொல்றாரு. கண்டிப்பா மாறணும். ஒரு குழந்தை அப்பா சீட் பெல்ட் போடுங்க நான் உங்களுக்காக வீட்ல வெயிட் பண்ணுவேன்னு சொல்லும்போது எந்த ஒரு டிராஃபிக் போலீஸோட ஃபைனையும் விட அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த அன்பு கலந்த உரிமைக்கு முன்னாடி எந்த அலட்சியமும் வேலை செய்யாது. குடும்பம்ங்கிற அமைப்பு தான் பாதுகாப்போட முதல் அரண். கரெக்ட். ஆனா அந்த பின்னிருக்கையில கத்துக்கிட்ட குழந்தைங்க வளர்ந்து இளைஞர்களாகி கையில ஸ்மார்ட் போன் வந்த உடனே ஆமா, இணையத்தோட தாக்கத்தால அவங்க சந்திக்கிற சவால்கள் முற்றிலும் வேறொரு பரிமாணத்துக்கு போயிடுது. இங்கதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. இளைஞர்களுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கையை ஆசிரியர் முன்வைக்கிறது இந்த ரீல் வெர்சஸ் ரியல் பிரச்சனையை தான். இன்னைக்கு சோஷியல் மீடியாவுல லைக்ஸ் வாங்கறதுக்காக தங்களை ஹீரோவா காட்டிக்கிறதுக்காக நிறைய இளைஞர்கள் ரோட்ல சாகசம் பண்றாங்க. சினிமாவுல வர்ற ஹை ஸ்பீட் சேஸ் காட்சிகளை நிஜ வாழ்க்கையில ட்ரை பண்றாங்க. ஆனா சினிமாங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழல். அங்க நிறைய சேஃப்டி இருக்கும், பலமுறை ரிஹர்சல் பாப்பாங்க. இத ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றார். பௌதீக விதிகள் ஒரு முறை மட்டுமே வாய்ப்பளிக்கும். அதாவது பிசிக்ஸ் பெர்மிட்ஸ் ஒன்லி a சிங்கிள் டேக். அதேதான், நிஜ ரோட்ல நீங்க விழும்போது அங்க எந்த ரீடேக்கும் கிடையாது. இது நான் அறிவியல் ரீதியா சொல்லணும்னா, சொல்லுங்க. விபத்தின் போது ஏற்படுற கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றல், நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யும்னு இளைஞர்கள் உணர்றதில்ல. வண்டி ஒரு செகண்ட்ல நின்னாலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் அதே 80 கிலோமீட்டர் வேகத்துல தொடர்ந்து பயணிச்சு விழா எலும்புகள்ல மோதும் இல்லையா? ஆமா, மோதும். புவியீர்ப்பு விசைக்கும் வேகத்துக்கும் உங்களோட வயசோ இல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதும் தெரியாது. சோ ரீலுக்காக நிஜ உயிரை பணயம் வைக்க கூடாது. இதை நான் இன்னொரு சமூக கோணத்துல பாக்குறேன். என்ன கோணம் அது? இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது தாக்கம்ங்கிறது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மட்டும் கிடையாது, அது ப்ராக்சிமிட்டி. நமக்கு நெருக்கமானவங்க நம்மள கவனிக்கிறது. உண்மைதான். உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க குடும்பம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களை ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மைக்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது நாம அன்றாடம் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா மத்தவங்க மேல ஏற்படுத்துற தாக்கம். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி முடிஞ்சு குடிபோதையில வண்டி ஓட்ட நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு ஒரு கேப் புக் செஞ்சு கொடுக்கறது. அங்க நீங்க அவனுக்கு பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். மச்சான் நான் கேப் புக் பண்ணிட்டேன், இதுல போயிரு அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய ஆக்ஷன் தான். ஆமா, அந்த ஒரு செயல் அவனோட உயிரையே காப்பாத்தும். அதுதான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ். இதே விஷயத்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது ஒரு ஆபத்தான டிரைவிங் வீடியோவை ஷேர் செஞ்சு எல்லாரும் ஃபயர் எமோஜி போடும்போது பொருத்தி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அந்த நேரத்துல இந்த வீடியோ எனக்கு சங்கடமா இருக்கு, இது ஆபத்தானதுன்னு தைரியமா ஒரு மெசேஜை போடுறது தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ். கரெக்ட். இது எப்படின்னா, எல்லாரும் சிரிக்கிற ஒரு மோசமான ஜோக்குக்கு நாம மட்டும் சிரிக்காம அமைதியா இருந்து நம்மளோட எதிர்ப்பை காட்டுற மாதிரி. ஆனா இங்க அந்த மோசமான ஜோக் நிஜமாவே ஒருத்தரோட உயிரை பறிக்கலாம். அந்த அமைதியும் அந்த சின்ன எதிர்ப்பும் ஏன் வேலை செய்து தெரியுமா? ஏன் சொல்லுங்க. உளவியல்ல இத ப்ளூரலிஸ்டிக் இக்னரன்ஸ உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குரூப்ல இருக்கிற பலருக்கும் அந்த வீடியோ தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா மத்தவங்க எல்லாரும் அதை ரசிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு ஆள் குரல் கொடுக்கும்போது அந்த மாய உடைஞ்சு மத்தவங்களும் சிந்திக்க தொடங்குவாங்க. அந்த ஒரு மெசேஜ் குரூப்ல இருக்கிற ஒருத்தரையாவது நிஜ ரோட்ல சாகசம் பண்றதுல இருந்து தடுக்கலாம். கண்டிப்பா தடுக்கும். இந்த தனிமனித தாக்கம் எப்படி மெதுவா சமூகம் முழுசுக்கும் பரவுதுன்னு பாக்குறது ஆச்சரியமா இருக்கு. சாதாரண மக்களோட தாக்கத்திலிருந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துற பிரபலங்கள், தலைவர்கள், இவங்களோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் நகர்றார். இங்க ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னன்னா, ட்ரஸ்ட் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ட்ரஸ்ட் கேபிட்டல்னா அதாவது நம்பிக்கை மூலதனம். தாங்கள் பயன்படுத்தாத பொருட்களுக்கெல்லாம் பல கோடிகள் வாங்கி விளம்பரம் செய்யற பிரபலங்கள் இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒரு பைசா கூட வாங்காம, நான் என் குடும்பத்துக்காக ஹெல்மெட் போடுறேன், நீங்களும் போடுங்கன்னு மனசார ஒரு பதிவு போட்டா அது எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும்? அது நூற்றுக்கணக்கான அரசு பிரச்சாரங்களை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது மக்கள் அதை ஒரு கட்டுப்பாடா பாக்குறாங்க. ஆமா, பயத்தோட அடிப்படையில தான் அதை ஃபாலோ பண்றாங்க. போலீஸ் இல்லனா சிக்னலை மதிக்க மாட்டாங்க. ஆனா மக்கள் உணர்வு பூர்வமா நேசிக்கிற ஒரு பிரபலம் சொல்லும்போது மக்கள் அதை தங்களோட அடையாளமா மாத்திப்பாங்க. கரெக்ட். அது சட்டமா இல்லாம ஒரு நல்ல வழிகாட்டுதலா மக்கள் கிட்ட போய் சேருது. இதுல அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு ஆசிரியர் சொல்றார். மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போகும்போது அவங்க காட்டுற அதே எனர்ஜிய சாலை பாதுகாப்பு சட்டங்களை அமல்படுத்தவும் பயன்படுத்தணும்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, ரோடு போடுறது மட்டும் வளர்ச்சி அல்ல, அந்த ரோட்ல மக்கள் உசுரோட பாதுகாப்பா பயணிக்கிறதும் வளர்ச்சியோட ஒரு முக்கிய அங்கம்தான். அதே போல கார்ப்பரேட் நிறுவனங்களும் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் மாதிரி அமைப்புகளும் இதை கையில எடுக்கணும்.
ஆமா. ஒரு அசோசியேஷன் தங்களோட குடியிருப்பு வளாகத்துல ஹெல்மெட் இல்லாம உள்ள வர அனுமதி இல்லைன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தா அது ஒரு பெரிய கலாச்சார மாற்றத்தை உருவாக்கும். நிறுவனங்கள் தங்களோட மாதாந்திர மீட்டிங்ல டார்கெட் பத்தி பேசுற மாதிரி எம்ப்ளாயீஸோட சாலை பாதுகாப்பை பத்தியும் பேசணும். இது ஏதோ டிராஃபிக் போலீஸோட வேலை மட்டும்தான் ஒட்டுமொத்த சமூகமும் ஒதுங்கிடக்கூடாது. ஊடகங்களுக்கும் இதுல பெரிய பங்கு இருக்கு. அரசியல் விவாதங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் கொடுக்கப்படுற பிரைம் டைம் நேரத்தை உயிர்களை காப்பாற்ற இந்த விஷயத்துக்கும் கொடுக்கலாம். ஆன்மீக தலைவர்களும் கூட தங்களோட வழிபாட்டு தலங்கள்ல இறைவன் கொடுத்த உடலை பாதுகாப்பது நமது கடமைன்னு பேசும்போது அது மக்கள் மனசுல ஆழமா பதியும். நீங்க கவனிச்சீங்களா, சமூகத்தோட ஒவ்வொரு தரப்பிற்கும், அதாவது பெற்றோர்கள், இளைஞர்கள், பிரபலங்கள், அரசியல்வாதிகள்னு தனித்தனியா பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துட்டு ஆசிரியர் கடைசியா எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறார். ஆமா, எல்லாவற்றிற்கும் மூல காரணமான அந்த ஒற்றை நோக்கத்துக்கு வர்றார். அதாவது ஒரு மனித உயிரை காப்பாத்துறது. அந்த இடம் என்ன ரொம்பவே நெகிழ வச்சுது. ஆசிரியர் சையத் அப்துல் ஹக்கீம் அவங்களோட அதீத பணிவு அங்க வெளிப்படுது. அவர் எந்த எல்லைக்கும் போக தயார்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, நான் ஊராகவோ வீடு வீடாகவோ வர தயார், தேவைப்பட்டா உங்க கால்ல விழுந்து கூட கெஞ்சுறேன், தயவு செஞ்சு பத்திரமா வீடு திரும்புங்கன்னு அவர் கேக்குறாரு. ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் தன் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி இறங்கி வந்து கெஞ்சுறத நம்ம எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். அந்த பணிவு அவர் நேரா பார்த்த மரணங்களோட வழியிலிருந்து வருது. ஏன்னா சாலை எந்த முன்னறிவிப்பும் கொடுக்கறதில்ல. காலையில வீட்டை விட்டு போறவங்க சாயந்தரம் வீடு திரும்புவாங்க அப்படிங்கிற குடும்பத்தோட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப மென்மையானது. அந்த நம்பிக்கையை ஒரு சின்ன கவனக்குறைவு சுக்குநூறா உடைச்சிடும் அப்படிங்கறத அவர் உணர்ந்திருக்கார். நாம ஆரம்பத்துல பேசின அந்த தாயோட நான் யாருக்காக சமைப்பேன் அப்படிங்கிற கேள்வியோட வழியை ஒரு முழுமையா உள்வாங்கியிருக்காரு. அதனாலதான் ஒரு சக மனிதனா அவர் அப்படி மன்றாடுறாரு. நாம இந்த டீப் டைவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் வண்டி ஓட்டும் போது 1 டன் இல்ல 2 டன் எடையுள்ள ஒரு இரும்பு எந்திரத்தை நமக்கு முன்பின் அறிமுகமில்லாத நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு நடுவே செலுத்துறோம். ஆமா, ஒரு வகையில பார்த்தா டிராஃபிக் அப்படிங்கிறது மனித சமூகத்தோட உச்சக்கட்ட ஒத்துழைப்புக்கான ஒரு சோதனை தான். நாளைக்கு காலையில நீங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது உங்க வண்டியோட சாவியை கையில் எடுக்கிற அந்த நொடியில சிந்திச்சு பாருங்க. வீட்ல உங்களுக்காக யாரு காத்துக்கிட்டு இருக்காங்க? ஆமா, அந்த சாவி வெறும் வண்டியை இயக்குறதுக்கானது அல்ல. உங்க குடும்பத்தோட நம்பிக்கையும் ரோட்ல போற சக மனிதர்களோட உயிரையும் பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பு அது. உங்களோட பொறுப்புணர்வை நீங்க எப்படி கையாள போறீங்க? அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம். இந்த டீப் டைவில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. சிந்தியுங்கள், பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கள்.